இன்னைக்கு நான் மோட்டாரை பலகையில் எப்படி ஃபிட் பண்ண போகிறதுன்னு சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மோட்டாரை மிஷினோட பலகையில் ஃபிட் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன டூல்ஸ் பயன்படுத்த போகிறேன்னு தெளிவாக சொல்கிறேன். நான் ஏற்கனவே மோட்டாரை மிஷினில் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்திருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க் ஐ பட்டனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் எடுத்திருக்க டூல்ஸ் பார்த்தீங்கன்னா 2க்கு காலை வீசம், வாசரோட 2 செட்டு போல்டு நட்டு, மிஷின்லேருந்து பலகையில் மாட்டுறதுக்கு பெரிய சைஸ் பெல்ட்டு தான் வேணும். அந்த பெல்ட் ஒன்று எடுத்திருக்கேன். மோட்டாரை பலகையில் மாட்டுறதுக்கு இந்த ஆங்கிள் தேவைப்படும். இந்த ஆங்கிள் ஒன்று எடுத்திருக்கேன். பலகையை ட்ரில் பண்ண ட்ரில் பிட் மற்றும் ட்ரில்லிங் மிஷின் எடுத்திருக்கேன். இந்த ஆங்கில பலகையில் மார்க் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கர் எடுத்திருக்கேன். கடைசியாக அந்த நட்டை டைட் வைக்கிறதுக்கு 11ஆம் நம்பர் ஸ்பானர் ஒன்று எடுத்திருக்கேன். வாங்க இந்த மோட்டரை பலகையில் ஃபிட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம மோட்டாரில் உள்ள மிஷினில் மாட்டுற ஆங்கில கழட்டிக்கிடுவோம். இப்போ நான் அந்த ஆங்கில கழட்டிட்டேன். மோட்டாரை பலகையில் ஃபிட் பண்ணுற ஆங்கில அந்த 4 ஸ்க்ரூ வச்சு மோட்டாரில் பொருத்திக்கிடுவோம். மோட்டாரில் ஆங்கில பொருத்தின பிறகு நம்ம எடுத்துக்கிட்ட பெல்ட்டை மிஷினோட பேலன்ஸ் வீலில் ஃபஸ்ட்டு விட்டுட்டு மோட்டாரோட புள்ளிக்கு கொண்டுட்டு வந்துக்கிடுவோம். இப்போ பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா மிஷினோட பேலன்ஸ் வீலுக்கும் மோட்டாரோட புள்ளிக்கும் நேராக இருக்கணும். உதாரணத்துக்கு லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ இருந்தால் மோட்டார் ரன் பண்ணும்போது பெல்ட்டை கழட்டி விட்டுடும். நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்ட கணக்கிலேருந்து மோட்டார் ஆங்கிலோட ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் மார்க்கரை வச்சு ஒரு புள்ளி வச்சுக்கிடுவோம். இப்போ மோட்டரை தனியாக எடுத்துக்கிடுவோம். பலகையில் பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச புள்ளி இருக்கும். அந்த புள்ளியிலிருந்து சென்டர் பாருங்கள். சென்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அளவு கிடைக்கும். அதுதான் அந்த ஆங்கிலோட சென்டர். நான் ஏன் இந்த மாதிரி அளவு எடுக்கிறேன்னா, மோட்டாரில் ஆங்கில் ஃபிட்டாக இருக்கும்போது மார்க்கரோட நிப்பில் உள்ளே போகாது, ஒழுங்காக மார்க்கிங் பண்ண முடியாது. அதனால தான் இப்படி மார்க்கிங் பண்ணுறேன். நமக்கு ஆங்கிலோட சென்டர் பாயிண்ட் கிடச்சிருச்சு. இந்த பாயிண்டில் ஹோல்ஸ் போட்டுக்கிடுவோம். ஹோல்ஸ் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரில் பிட்டை ட்ரில்லிங் மிஷினில் மாட்டிக்கிடுவோம். ட்ரில் பிட்டை ட்ரில்லிங் மிஷினில் மாட்டின பிறகு பலகையில் ஹோல்ஸ் போட ஆரம்பிச்சிருவோம். இப்போ பலகையில் ஹோல்ஸ் போட்டாச்சு. மோட்டாரை அந்த 2 போல்ட்டையும் யூஸ் பண்ணி பலகையில் மாட்டிக்கிடுவோம். மோட்டார் ஆங்கிலில் உள்ள 2 சைட்லையும் போல்ட்டை உள்ளே விட்டுட்டு நம்ம ட்ரில் பண்ண பலகை ஹோலில் விட்டு பலகையோட அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த 2 போல்ட்டோட மறுமுனையில் வாசர் உள்ளே விட்டுட்டு அப்புறமா போல்ட்டை போட்டுக்கிடுவோம். இப்போ நான் பலகையில் மோட்டரை பொருத்தினதும் மோட்டார் இந்த மாதிரி முன்னும் பின்னும் போகும். ஏன் இந்த மாதிரி போகுதுன்னா, நான் மாட்டின ஆங்கில் அட்ஜஸ்டபுள் ஆங்கில். உதாரணத்துக்கு மிஷின் ரன்னாக பெல்ட் லூஸ் ஆச்சுன்னா பலகையோட அடிப்பகுதியில் இருக்கிற இந்த 2 நட்டை லூஸ் பண்ணி மோட்டாரை கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி பெல்ட்டை டைட் வச்சிடலாம். கடைசியாக பலகையில் ஃபிட் பண்ண மோட்டாரை நம்ம எடுத்துக்கிட்டு பெல்ட்டோட அளவுக்கு டைட் வச்சுக்கிடுவோம். இப்போ மோட்டாரை பலகையில் ஃபிட் பண்ணியாச்சு. மோட்டார்லேருந்து வர்ற மேல் பிளக்கை ஆக்சிலேட்டர்லேருந்து வர்ற ஃபீமேல் பிளக்கோட கனெக்ஷன் கொடுத்துக்குவோம். மோட்டாரை பலகையில் ஃபிட் பண்ணக்கப்புறம் இப்போ நான் மோட்டரை ரன் பண்ணி காமிக்கிறேன். மிஷின் எப்படி ரன்னிங் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். மோட்டாரை பலகையில் நான் எப்படி ஃபிட் பண்ணேன், அதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணேன்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். மோட்டாரை பலகையில் ஃபிட் பண்ணால் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு உங்களுக்கு தெரியுமா? நாளடைவில் மிஷினில் தச்சுக்கிட்டு இருக்கும்போது மிஷின் அளவுக்கு அதிகமாக வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். மிஷின் வைப்ரேட் ஆச்சுன்னா மிஷினோட ஒரு மூலையிலையோ இல்லை 2 மூலையிலையோ நீங்கள் துணி வச்சு யூஸ் பண்ணுவீங்க. அப்படி துணி வச்சு யூஸ் பண்ணாலும் மறுபடியும் மிஷின் வைப்ரேஷன் தான் ஆகும். ஆனால் நான் சொல்கிற ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா மிஷினோட எந்த மூலையிலையும் நீங்கள் துணி வைக்க தேவையில்ல. மிஷின் 0% வைப்ரேஷன் இல்லாமல் ரன் ஆகும். அதை நான் எப்படி பண்ணுறேன்னு அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா அப்போ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.